புதிங்கால் போடல முட்ட அளவுக்கு எங்கடா ஓடுறீங்க? அண்ணா குப்பாய்க்கா பேர தூக்கு மாட்டிட்டு செத்து போட்டானே. என்னது குப்பாய்க்கா பேர தூக்கு மாட்டிட்டானா? நேத்துக்கு நல்லா தானடா இருந்தா. தூக்கு மாட்ட அளவுக்கு அவனுக்கு என்ன வந்தது? இது லவ்ஸ் மேட்டரா தான் இருக்கு. இருக்குடா நான் வரேன். அவா அவா அவவா அவவா அவா 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 அவவா 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 அவா அவவா 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 அவவா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இந்த மாதிரி நடிகைகள் வேஷம் போட்டு நடித்து காதல் என்ற பெயருக்கு புனிதம் உண்டதாக காட்டி அப்பாவி குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கிறார்கள் கண்ணியமிக்க தாய் தந்தைகள். அது முஸ்லீமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவனா யாரா இருக்கட்டும், காதல் என்ற பெயராலே வக்கர புத்தியை குழந்தைகள் உள்ளத்தில் ஏற்படுத்தி குடும்பத்தின் மானம் மரியாதை எல்லாம் துளைக்க வைத்து விட்டு ஓடி போகின்ற கேடுகட்ட கலாச்சாரத்தை சினிமாக்காரன் உருவாக்குகிறான். காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் அம்மா எல்லா படத்திலும் காதல் பரதேசி பயில்க. ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமல் தூணாக தாங்குவது காதல்தான். ஆண்டாண்டு காலங்கள் பூலோகம் பூக்க அழகான காரணமே காதல்தான். பஞ்சபூதங்கள் யாவும் காதலின் அடிமை, நாட்கள் 7 காதலின் கிழமை, 9 கோள்களும் காதலை சுற்றி வரும். What nonsense you are talking? எங்க வேணா போய்க்க, நீ என்ன விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன். ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. கண்ண பாக்குது, கைய கொக்குது, ரூமு கேக்குது. இப்ப எல்லாம் தேவதாஸ் எவனும் இல்ல. அவன் பொழுது போக்குது, ஒரு ஃபிகரை பாக்குறான். அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூச தேடுறா. ரெண்டு பேருமே இங்க பொய்யா பழகுறா. ரொம்ப புடிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பெறுகிறா. நிறுத்துறா, இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பாடா? கள்ளக்காதல். அட நானாப்பா சொல்றேன், படிச்சவன் தான் சொல்றான். ஆணியா புடுங்க வேணாம், வாங்கலாம்.